மெயின் ரோட்லாம் நிற்கிறேன். இங்கே தான் நம்ம சொன்ன இடத்துக்கு போக வேண்டிய இடம் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே பார்த்தோன்னா நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு காட்டுறேன். பின்னுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு செம்மறி ஆட்டுக்கூட்டம் எல்லாம் இருக்குது. நான் பார்த்ததே இல்லை நேரில், இன்றைக்கு தான் இதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. பாருங்க இவ்வளோ ஆடு, 1-2 இல்லை, இவ்வளோ ஆட்டுக்குட்டிலாம் இதில் போகுதுங்க. இருக்குது. ஆனால் என்ன தூக்கத்தான் முடியாமல் இருக்குது. சரி பரவாயில்ல, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு பார்ப்போம். இப்போ நான் சொன்ன இடம் இந்த லேனால தான் போகணும். ஸோ அங்கே போயிட்டு தான் எனக்கும் தெரியும் என்ன விஷயம் இருக்குன்னு. ஸோ நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு தெரியும். வாங்க என்னோட போய் பார்ப்போம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்னா நாவப்பள்ளியிலேருந்து பூனேரிக்கு போகிற அந்த இடையில தான், அந்த ரோட்டில் தான் அந்த இடம் இருக்குது. அந்த உள்ளுக்குள்ள அந்த இடத்துல தான் இப்போ நிற்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட் போட்டிருக்கணும், நெய்தல் கடற்கரை நகர் என்று. இதை நான் முதலே சொன்னேன், இந்த உலக அதிசயம் இதை ஒன்று இருக்குது, இங்கே நிறைய குட்டி குட்டியாக செய்து வச்சுக்கணும்ட்டு. நான் பார்த்தேன் வீடியோல எல்லாம். ஸோ நேரில் போய் பார்த்ததில்லை தானே. ஸோ அங்கே பார்த்துட்டு வேறு என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்றதை அங்கே போய் பார்க்க போகிறேன். எஸ், நெய்தல் கடற்கரை நகருக்கு இப்போ வந்துட்டோம். இங்கே நான் உங்களை முதலே சொல்லியிருந்தேன் தானே, உலக அதிசயம் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக இங்கே செய்து வச்சுக்கணும் அப்படின்னு சிற்பமா. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முதல் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போது அதோடு சேர்த்து இப்போது இந்த கடற்கரை இந்த சுற்றுச்சூழல் எல்லாம் செய்ய போகிறோம், அபிவிருத்தி செய்ய போனோம்னா இங்கே இருக்கிற மரம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு ஃபுல்லாக வேறு வேறு பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் செய்யணும். அணைஞ்சு அப்படி எதுவுமே செய்யாமல் அதே மரங்களை வச்சுக்கொண்டு இன்னும் புதிய புதிய மரம் எல்லாம் செய்து இங்கே நட்டு வச்சிருக்கணும். பார்க்க அந்த அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இயற்கையோடு சேர்ந்துருக்கிறதால. சரி அதெல்லாம் இருக்கட்டுக்கும். இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இங்கே கடற்கரை பீச்செல்லாம் இருக்குது. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கேன் தானே. ஸோ நான் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு தனித்தனியாக காட்ட போகிறேன். ஸோ வாங்க. மாட்டு வண்டிலுக்கு மேல இருக்கிறேன். எங்கேடா மாட்டை காணலன்னு கேட்க வேணாம். இது காட்சிப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இது வச்சிருக்கணும். இப்போ எங்களோட தமிழாக்களுக்கெல்லாம் மாட்டு வண்டிலன்றது புதுசான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இப்பத்திய காலத்தில் இந்த மாட்டு வண்டிலன்றது சரியா குறைஞ்சி போயிருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியாதானே, அதுக்காக இந்த காட்சிப்படுத்துறதுக்காக வச்சிருக்கணுமோ என்னமோ தெரியல. எனக்கு பின்னுக்கு ஒரு கொட்டில் ஒன்று தெரியும் பாருங்க, ஒரு கிடுகால மேஞ்ச ஒரு கொட்டில். அதில் அந்த அரிக்கல் லாம்பெல்லாம் நாங்கள் வீட்டை கொளுத்தோம், அந்த லாம்பெல்லாம் வச்சு ஒரு அழகுக்காக வச்சிருக்கணும். இது பல்மேரா ஃபேக்ட்ரின்னு சொல்றோம். இதுல தான் இந்த பனம்பொருள் அந்த சம்பந்தமான விஷயம் எல்லாம் இங்க செய்து விற்பனை செய்யணுமா. பணத்தாலான அந்த கைத்தொழில் அந்த முயற்சி எல்லாம் செய்து இதை விற்கிறவையெல்லாம். ஆனா நாங்க வந்து இன்றைக்கு பார்த்து அதையும் பூட்டி வச்சிருந்தோம். இன்றைக்கு இல்லையா, முடிஞ்சுதான். அப்போ இன்றைக்கு திறக்கையில் விட்டுட்டோம். சரி அதெல்லாம் இருக்கட்டுக்கும். இந்த இடத்துல வச்சு இந்த இதுல இருக்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டிடுறேன். இதெல்லாம் தான் இருக்கு இந்த பாக்ஸுக்குள்ள. ஓகே, தாஜ்மஹாலுக்கு முன்னுக்கு வந்தாச்சு. தாஜ்மஹால்ன்றா இந்தியா மட்டும் இல்லை, எங்களோட இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் நாவப்பள்ளியில் கூட தாஜ்மஹால் இருக்குன்னு இங்கே நிரூபித்து காட்டியிருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த தாஜ்மஹாலை ஒரு பனைமரத்தின் அரவாசின்ற அவ்வளோ உயரத்துக்கு இந்த தாஜ்மஹால் அமைச்சிருக்கணும். நான் சொன்னேன் தானே முதல்ல, இங்கே உலக அதிசயங்கள் ஒன்று இங்கே சின்ன சின்ன சிற்பங்களாக செய்யிருக்கணும். ஆனால் சின்ன அளவில் இல்லை, அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த தாஜ்மஹால். இப்போ நேரில் வந்து பார்த்தா தான் இது இங்கத்திய தாஜ்மஹால் அப்படின்னு தெரியும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியாது, அவ்வளோ ஒரு வித்தியாசம் கூட தெரியாது. அந்த வீடியோக்கு அவ்வளோ நுட்பமாக இருக்குது, செய்திருக்கணும், அவ்வளோ அழகாகவும் இருக்குது.
இப்போ வீட்லயே எல்லாம் நிறைய பேர் சொல்லிவிடும் தானே, என்ன இந்தியா கூட்டிட்டு போங்க தாஜ்மஹால் பார்க்க, அங்க லவ்வர்ஸ் எல்லாம் சொல்லிவிடும் என்ன அங்க கூட்டிட்டு போங்க தாஜ்மஹால் பார்க்க. அப்ப இனி கவலையே இல்லை, உங்களுக்கு இந்தியாக்கெல்லாம் கூட்டிட்டு போன அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டா எல்லாரையும் கூட்டிக்கணும் நாவக்குழிக்கு வாங்கோ, இங்க குட்டி தாஜ்மஹால் இருக்குது, எல்லாரையும் கூட்டிக்கணும் இங்க விட்டு விடுங்க, இங்க பாக்கட்டுங்க. அவ்வளோ ஆர்வமா இருக்கு தெரியுமா. நான் அவ்வளோ ஆர்வமா தான் வந்தேன். நீங்க இந்த தாஜ்மஹாலை பார்க்க அவ்வளோ ஆசையா இருக்குது. ஸோ நீங்க கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம்டா இந்த இடத்த நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ மறக்காம இந்த இடத்துக்கு வந்து நீங்களே இந்த தாஜ்மஹாலை பாருங்க. இடத்தை பார்த்தாலும் எங்களுக்கு தெரியும் ஒரு கேண்டீனுக்கு தான் வந்திருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தானே, இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா சுத்தி பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆகுறதுக்கும் இந்த இடம் இருக்கும். டீ குடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது எல்லாமே இங்க நீங்க வாங்கி குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட சேர்த்து இங்க நீங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வாரீங்களா, இவங்க கிட்ட முதல்ல ஆர்டர் பண்ணினீங்களா ஜாழ்ப்பாண முறைப்படி வாழை இலையில 5 கறியோட சாப்பாடு எல்லாம் இங்க தருவினோம். அதை நீங்க சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட சேர்த்து இங்கே இது நாங்கள் இப்போ இருக்கிற இதுக்கு கீழே தண்ணி எல்லாம் இருக்குது. இந்த இப்போ தண்ணி கொஞ்சம் கோடை காலம் தானே, ஸோ கொஞ்சம் குறைவாக இருக்குது. மற்ற மேரி காலத்தில் வந்தால் நல்லா அழகாக இருக்குமென்னு நினைக்கிறேன்னா. ஸோ இப்போது நாங்கள் வந்த டைம் கொஞ்சம் ஈவினிங்கான டைம் தானே, ஸோ கொஞ்சம் எங்களுக்கு விளைப்பாடுறதுக்கு டீ வாங்கியிருக்கேன், பிடிக்க போகிறேன்னு அப்படி இருக்கேன். நல்லா இருக்குது. இப்படி நீங்களும் நீங்கள் வந்து ரிங்ஸோ டீயோ இப்படி ஏதாவது குடிச்சா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு தரோம். இங்கே இந்த நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே ஏரோ ஷூட்டிங் எல்லாம் இருக்குது. நான் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லை, முன்னுக்கு ஒருத்தருமே இல்லை. எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம், என்ன எங்கெங்கே போகுதுன்னு தெரியல. சரி பாப்போம், இருக்க ட்ரை பண்ணி பாப்போம் எப்படி இருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகா இருக்குதுன்ட்டு. இங்கே இவங்க அந்த ரெஸ்டாரண்ட் அதுகள் மட்டும் இல்லாமல் இந்த ரூமுகள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. இங்கே இருந்து தங்கி இங்கே சாப்பிட்டு இங்கே என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியில தெரியும் இந்த ஓட்டால் அமைச்ச இந்த வீடு இருக்குது, குட்டி குட்டி இந்த வேலி அவ்வளோ அழகா இருக்குது. அதோட இந்த பீச்சு பக்கத்துல இருக்குது. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் இருக்கிற அந்த வீட்டு செட்டப்ல தான் அமைச்சிருக்கணும். இதுல இருந்து கடற்கரையை பார்க்கவும் அவ்வளோ ஆசையா இருக்குது, அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்குது இந்த இடத்துல இருந்து பார்க்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சிற்பங்களை எல்லாம் வச்சு காட்சிப்படுத்திருக்கேன். நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன். அந்த வகையில இப்போ இதுல சுதந்திர தேவி சிலையும் இந்த நெய்தல் கடற்கரைக்கு மிக அருகாமையில் வச்சிருக்கணும். இதை பார்க்கறதுக்கு நிறைய சின்ன பிள்ளைகள், பேரண்ட்ஸ், வெளி இடங்கள்ல இருந்தெல்லாம் சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து பார்க்கணும். அதை விட்டுட்டு வேற இங்கால பார்த்தோம்னா விளையாடுறதுக்கு சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து விளையாடுறதுக்கான செட்டப் எல்லாம் இங்கே வச்சிருக்கணும். அதோட பெரியாக்கள் எல்லாம் வந்து விளையாடுறதுக்கு வாலிபால் அப்படியான இடம் எல்லாம் இங்கே வச்சிருக்கணும். நான் அங்கே தான் இப்போ போக போறேன். அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். போயிட்டு இளங்காத்து வீசுதே போல பாடுதே. ஐயோ உங்களுக்கு தெரியாது. ஆசையா இருக்கு கடலை பார்த்து இப்படி ஆட. சின்ன பிள்ளைல ஆடு இந்த ஊஞ்சல் ஆடினதெல்லாம் ஞாபகத்துக்கு இருக்கு. நெய்தல் கடற்கரை நகர்ல இருக்கக்கூடிய இந்த நெய்தல் கடல்ல வச்சு இந்த காணொலியை நிறைவு செய்யணும்னு வந்துட்டோம். இந்த நெய்தல் கடற்கரை நகர்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பதிவு செய்து இந்த காணொலியில போட்டிருக்கிறோம். இப்படி எங்களுக்கு முதல் நிறைய பேர் போயிருப்பீங்க இந்த இடத்துக்கு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நாங்கள் இன்னும் போகல அப்படின்னா இந்த காணொலியை பார்த்துட்டு நிறைய பேர் போவீங்க. போயிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம எங்களுக்கு போடுங்க. அதோட எங்களோட காணொலியை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணினா எங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கும். அது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கு வேற எங்க நாங்க போகணும்னு ஐடியா எல்லாம் இருந்தா எங்களுக்கு அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அங்கேயும் போயிட்டு உங்களுக்கு காணொலியா தருவோம். நன்றி. இன்னும் வேற மற்றும் வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்.